அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் மனித இனத்தை படைத்திருப்பதனுடைய நோக்கமே தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மனித இனம் பூமியிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை கற்றுத்தருவதற்காகவும், மனித சமுதாயம் தீமையின்பால் செல்கிற போதெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நல்வழிப்படுத்திடவும் அல்லாஹ் பல்வேறு காலகட்டங்களில் இறை தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதர் என்பதை நாம் எல்லாம் ஏற்று இத்தூய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனித சமுதாயம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லுகிற மார்க்கமாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம்தான் இந்த சமுதாயத்தில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்யக்கூடியது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதை செய்யக்கூடாது என்பதை, நன்மை தீமைகளை பிரித்து ஒரு வாழ்வியல் நெறியாக இஸ்லாமிய மார்க்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது பல்வேறு நல்ல விஷயங்களை மனிதர்களுக்கு கற்றுத்தருகிறது. அதே போன்று இஸ்லாமிய சமுதாயம் இந்த உலகத்திலே எப்படி வாழ்கிறார்களோ, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற மனிதர்கள் அனைவருமே மரணத்தை தழுவார்கள், மரணத்தை அடைவார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. மனிதகுலம் அனைவரும் ஒரு நாள் ஒன்று திரட்டப்படுவார்கள். அங்கே இறைவன் முன்பு நிறுத்தப்பட்டவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். மனிதர்களுக்கு மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது குறித்தும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அந்த மறுமையிலே நாம் வெற்றியடையக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு உபதேசம் என்பது தேவை. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எவ்வளவு அறிவு படைத்தவனாக இருந்தாலும் அவனுக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி தெரியலைன்னு சொன்னால் கூட தெரிந்தவர்கள் அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ அவனுக்கு உபதேசம் என்பது இந்த உலகத்தில் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. உபதேசங்களிலேயே சிறந்த உபதேசம் எது தெரியுமா? நல்ல உபதேசம். மரணம் குறித்த சிந்தனையை மனிதனுக்கு ஏற்படுத்துவது. ஒரு சிறந்த உபதேசமாக நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணத்தை பற்றி கவலைப்படலைன்னு வச்சுங்க, அவனிடத்திலே நல்ல விஷயங்கள் இருக்குமானா இருக்காது. நல்ல விஷயங்களை அலட்சியப்படுத்துகிற வாழ்க்கை தான் இருக்கும். இன்னைக்கு அப்படித்தான் நம்ம இடத்தில் இருக்கிறது. பெரும்பாலான மனிதர்கள் இந்த மரணம் குறித்த எச்சரிக்கையை, மரணம் குறித்த சிந்தனையை நாம் மறந்திருக்கிற காரணத்தினால்தான் நம்மிடத்தில் நல்ல அமல்கள் இல்லை. அப்படி நல்ல அமல்கள் என்று நாம் அறிந்து வைத்திருந்தாலும் கூட அந்த அமல்களை செய்யக்கூடியவர்களாக நம்ம இல்லை. பாருங்க, நிறைய நல்ல அமல்கள் இருக்கும், நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், ஆனால் அதை நம்ம செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஏன் செய்யலை? இப்போ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு மரணம் குறித்த பயம் அவனுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தால் அவன் தீமை செய்ய மாட்டான், நல்ல விஷயங்களை அலட்சியப்படுத்த மாட்டான், நற்காரியங்களை அவன் விரைந்து செய்யக்கூடியவனாக இருப்பானா இல்லையா? இப்போ உதாரணத்திற்கு உங்கள் தந்தை இருக்கிறாருன்னு வச்சுங்க, தாயோ தந்தையோ இன்னும் 2 மணி நேரத்தில் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு வந்தால் பதறி அடிச்சுக்கிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி வர்றான். ஏன்னா அத்தா இறந்து போயிடுவார், அவர் உயிரோடு இருக்கிறப்ப நான் பார்த்துக்கணுங்கிறான். ஊரில் இருக்கிற மகன் என்ன பண்ணுறான்? கடையை மூடிட்டு வந்து உட்காந்துடுறான், அத்தாவோட தலைமாட்டிலே உட்காந்துருக்கிறான். அத்தாவுக்கு என்ன வேணும்னு கேட்குறான், அவருக்கு ஆறுதல் சொல்கிறான், களிமா சொல்லி கொடுக்குறான். இதெல்லாம் எப்போ நடக்குது? மரணித்து விடுவார் என்று தெரிந்தவுடன் அவருக்கான பணிவிடைகளில் குறைவில்லாமல் அவனுடைய உறவினர்களும் அவனுடைய இரத்த பந்தங்களும் செய்கிறதா இல்லையா? இதே அவனுக்கே ஏற்பட போகுதுன்னு வச்சுங்க. இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மாதம்தான் உனக்கு கடைசி மாதம் அப்படின்னு வச்சுங்க. டிசம்பரில் நீ இறந்து போயிடுவ, டிசம்பர் 28ஆம் தேதி நீ சாக போறன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சு போயிட்டா அவனுடைய ஒவ்வொரு நாட்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்க. நமக்கு இதுதான் கடைசி வாரம், இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இது கடைசி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டோம், இந்த திங்கக்கிழமை தான் கடைசி, அடுத்த திங்கக்கிழமை இருக்க மாட்டோம், இந்த மாதம் தான் நமக்கு கடைசி, அடுத்த மாதம் நம்ம இருக்க மாட்டோம், இவரை இப்போ பார்க்குறவன் அதுக்கப்புறம் இவரை பார்க்க மாட்டோம். அப்படின்னா நம்முடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கும்? எவ்வளவு மறுமைக்கான தேடல் இருக்கும்.
இந்த உலக விஷயங்களில் நம்ம இன்பங்களுக்காக வேண்டி நேரங்களை கழிக்கிற மனிதனா இருப்பானா? அப்போ புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதனுக்கு சிறந்த உபதேசமாக இருப்பது மரணம் குறித்த உபதேசம். மரணத்தை பற்றி அவனுக்கு அதிகமாக நாம் உபதேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மரணத்தை மறந்து யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களிடத்திலே அமல்கள் இருக்கா, தீமை இருக்கும். நம்மிடத்தில் இந்த அலட்சியமான உணர்வு இருக்கிற காரணத்தினால்தான் நம்ம இப்ப மரணிக்க மாட்டோம் அப்படி மனுஷன் நினைச்சுக்கிறான். நம்ம இன்னும் ஒரு 70 வயசு இருப்போம், இன்னும் ஒரு 80 வயசு இருக்க போறோம், நமக்கு இன்னைக்கு 69 அரை ஆயிடுச்சு, இன்னும் 6 மாசம் உயிரோடு இருப்போம் அப்படின்னு புரிந்து வைத்திருக்கிறான். நமக்கு இப்பதான் 20 வயசு ஆகுது, இன்னும் 50 வருஷம் இருக்க போறோம் அப்படி புரிந்து வைத்திருக்கிறான். அதனால தான் இந்த 6 மாதம் இருப்போம்ல, அப்ப கடைசி 2 மாசம் அமல் செஞ்சுக்கும் அப்படி நினைக்கிறான். இன்னும் 50 வருஷம் இருப்போம்ல, அந்த 50 ஆண்டுகளில் கடைசியில நம்ம செஞ்சுக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிற காரணத்தினால்தான் இந்த அமல்களிலே ஒரு மனிதனிடத்திலே அலட்சியம் ஏற்படுகிறது. புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் நினைக்கக்கூடிய, அதாவது உலகத்தினுடைய நீங்கள் நினைக்கக்கூடிய இன்பங்களை தகர்க்கக்கூடிய மரண சிந்தனையை உங்களுக்கு ஊட்டணுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதை ஆர்வம் ஊட்டுங்கள் மனிதர்களுக்கு. இந்த உலகத்தில் எதை பற்றியெல்லாம் மனிதன் இன்பமாக நினைக்கிறானோ அதையெல்லாம் தகர்க்கக்கூடிய மரண சிந்தனையை ஊட்டுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப மரணம் குறித்த எச்சரிக்கை நமக்கு ரொம்ப தேவைங்க. இந்த உலகத்தில் அமல்களில் இருந்து நாம் தூரமாவதற்கான அடிப்படை காரணமாக எது இருக்கிறது என்றால் சைத்தான் தான். முதல்ல அந்த காரணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்மிடத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் ஏற்படுகிறது, இந்த உணர்வுகள் நம்மிடத்தில் ஏன் ஏற்படுகிறது? நல்லது என்பது அறிந்திருந்தும் கூட அந்த நற்காரியத்தை நம்மால் செய்ய முடியாமல் ஏன் போகிறது? ஏன் நடக்க முடியாது பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு? ஒருத்தர் பள்ளிவாசலில் வந்து தொழ முடியாமல் இருப்பதற்கு காரணம் சொல்றார், எனக்கு வயோதிகம் ஆயிடுச்சு, வெயிலில் வர முடியல, மயக்கம் வந்துடுது, கீழே விழுந்துருவேன், கீழே விழுந்தா கை கால் முறிஞ்சிரும், ரொம்ப கஷ்டம், என்னால் வர முடியலன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் நம்ம இளைஞர்களாக இருப்பவர்கள், ஆரோக்கியத்தோடு இருப்பவர்கள், மற்ற காரியங்களுக்காக வெளியே செல்லக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு வர முடியாமல் போனதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஏன் அப்படி நம்மளால போக முடியல? எது நம்மை தடுத்தது என்று நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், அந்த காரணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வியலில் நாம் நற்காரியங்கள் செய்யாமல் நம்மை தடுத்தது எது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் அதாவது திருமறை குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது, சைத்தான் தான் இதெல்லாம் நம்மளை தடுக்கிறான். புரிந்து கொள்ளுங்கள். அதாவது சைத்தானை பற்றி திருமறை குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் தொழுகையை விட்டும் தடுக்கக்கூடியவனாக சைத்தான் இருக்கிறான். புரிந்து கொள்ளுங்கள். நம்மிடத்தில் இறையச்சம் இல்லாமல் போனதற்கும், இறைவனை குறித்த நினைவுகள் இல்லாமல் போனதற்கும், அவனை குறித்த அந்த அச்ச உணர்வுகள் இல்லாமல் போனதற்கும் எது காரணமாக இருக்கிறது என்றால் சைத்தான் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சைத்தான் அப்படி நம்மை தூரமாக்குவதை அவன் விரும்புகிறான். தொழுகையிலிருந்து நம்மளை தூரமாக்கிடுவான். அப்ப அவனிடத்தில் நாம் முதலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, இன்னைக்கு நம்மிடத்தில் எப்படிப்பட்ட எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது? எல்லாத்துக்கும் சைத்தான் தான் காரணம். புரிஞ்சுங்க. பெரும்பாலான தௌஹீத்வாதிகளிடத்தில் இருக்கிற அந்த மனப்பால், அவரிடத்துல என்னமோ தௌஹீதுக்குள்ளார வந்த உடனே ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போயிடும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி அவன் தன்னை பற்றி அளவிடுகிறான்? இந்த உலகத்தில் மதகுகளை பின்பற்றுகிறார்களே அவர்களை பார்த்து தன்னோடு அளவிடுகிறான். இந்த உலகத்தில் தர்காவை ஏற்றுக்கொண்டு தர்கா வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களே அவர்களோடு தன்னை ஒப்பிடுகிறான். அவன் தர்காவாதியாக இருக்கிறான், இவன் மதகபை பின்பற்றுகிறான், நபி வழி கிடையாது. அப்போ அவனை விட நான் தர்காவுக்கு போறதில்லை, நான் மதகபை ஏற்றுக்கிறது. அப்போ என்ன, நான் செத்து போனோன்னு டைரக்ட் சொர்க்கம் இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லித் தருகிறதோ அது குறித்த சிந்தனையிலிருந்து உங்களை சைத்தான் எப்படி தடுமாற விட்டு விட்டான் பார்த்தீர்களா? அவன் எப்படி நினைக்கிறான்? தௌஹீதுக்குள்ளர் நம்ம வந்துட்டாலே சைத்தானை வெற்றி பெற்று விட்டோம் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான். அதுதான் உங்களை சைத்தான் வெளியெடுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த எண்ணம் தான் உங்களை சைத்தான் வழிகெடுப்பதற்கான காரணியாக இருக்கிறது. ஏன்னா அவன் தர்காவுக்கு போறான், நான் போல. அவன் மௌலது ஓதுறான், நான் மௌலது ஓதல. அவன் மதகபை பின்பற்றான், நான் மதகபை பின்பற்றல. அப்ப நான் சைத்தானை வெற்றி பெற்று விட்டேன், நேர்வேளையில நான் இருக்கிறேன்னு நம்ம நினைக்கக்கூடிய எண்ணத்தை சைத்தான் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்திருக்கிறான். ஆனால் இந்த எண்ணத்தின் வழியாகத்தான் நம்மளை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான். ஏன்? தௌஹீதுல வந்தா ஒருத்தன் டைரக்ட் சொர்க்கம்லாம் கிடையாது. அப்படி எதுவும் இஸ்லாத்தில் இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள், ஒருவர் நரகத்தில் கிடக்கிறார். அந்த மனிதர் இறைவனிடத்திலே கோரிக்கை வைக்கிறாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் என்னை இந்த நரகத்தில் இருந்து வெளியேற்றி விடு, அப்படியே கொண்டு போய் வெளியில போட்டு, நரகத்துக்கு உள்ள கிடக்கிறேன், என்ன நரகத்தை விட்டு வெளியில போடு அப்படின்னு இறைவனிடத்தில் கோரிக்கை வைக்கிறார். அல்லாஹ் அவருடைய கோரிக்கையை ஏற்று நரகத்தில் இருந்து அப்படியே வெளியேற்றுகிறான்.
மீண்டும் இறைவனிடத்திலே கோரிக்கை வைக்கிறார். இறைவா, என்னை கொண்டு போய் அப்படி சொர்க்கத்து வாசல்ல விட்டுறேன் அப்படின்னு. அல்லாஹ் அவருடைய கோரிக்கை ஏற்று சொர்க்கத்தினுடைய வாசலிலே கொண்டு போய் விட்டு விடுவானாம். மீண்டும் இறைவனிடத்திலே அவர் கோரிக்கை வைக்கிறார். அல்லாஹ் என்னை இந்த சொர்க்கத்தில் வாசல்ல விட்டுட்ட, என்னை கொண்டு போய் அப்படி சொர்க்கத்துக்குள்ள விட்டுறேன் அப்படி கோரிக்கை வைக்கிறார். அல்லாஹ் அவருடைய கோரிக்கையை ஏற்று சொர்க்கத்திற்குள்ளே கொண்டு போய் விட்டு விடுகிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தை. தௌஹீதுல நம்ம வந்துட்டா டைரக்ட் சொர்க்கம் போவோம்னு நினைச்சுக்கிட்டு தானே நம்மள்ட்ட அமலுடைய விஷயங்களில் இன்றைக்கு அலட்சியம் ஏற்படுகிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி நம்மை சைத்தான் வழிகெடுத்து கொண்டிருக்கிறான், நம்மை எப்படி சைத்தான் நம்மை வழிகெடுக்கிறோம் என்பதை அறியாத வகையிலே நம்மளை கொண்டு போய் தூரமாக நிறுத்தி இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒருவர் நரகத்திற்கு செல்கிறார் என்றால் அவர் சொர்க்கத்திற்கே வர முடியாது என்று ஒரு பட்டியலை சொல்கிறது. அவர் யார் தெரியுமா? யார் இந்த உலகத்தில் இறைவனுக்கு இணை கற்பித்த நிலையில் மரணித்து விடுகிறாரோ அவனுக்கு சொர்க்கம் தடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் நரகத்துல தான் கிடப்பான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதுல்ல. அப்ப சொர்க்கத்துக்கு யார் போக முடியாது? இணை வைத்த நிலையில் இந்த உலகத்தில் மரணம் அடைந்தவர், அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அவன் எங்க போவான்? நரகத்துக்கு தான் போவான். இப்ப நரகத்துல கிடக்கிற ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போனார்னா இவர் யாரு? சொர்க்கத்துக்கு போயிட்டார்ல. அப்பனா இவர் இணை வைக்காத ஆளு, தௌஹீத்வாதி, அவ்வளவுதான். அப்ப தௌஹீத்வாதியா இருக்கிறவன் ஏன் நரகத்துக்கு போனா? அவனுடைய நன்மையின் எடையை விட தீமையின் எடை கனத்து விட்டது. தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் நன்மையின் எடை கனக்கவில்லை? அமல்களிலே இந்த உலகத்தில் அலட்சியம் காட்டி இருக்கிறான். சைத்தான் எப்படியெல்லாம் நம்மளை கொண்டு வந்து பாரு, நீ தௌஹீத்வாதி. சைத்தானுக்கு தெரியும் அவன் பயங்கரமான புத்திசாலி. அவனுக்கும் நமக்குமான அந்த போராட்டம் என்பது நம்ம தௌஹீதுக்குள்ள வந்த உடனே முடிஞ்சிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படியே நம்ப வைக்கிறான் நம்மளை. அவனுக்கும் நமக்குமான போராட்டம் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு விஷயங்களிலும், அமல்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் சைத்தான் நம்முடைய உள்ளத்திலே சோம்பேறி தனத்தை ஏற்படுத்துவானே. உள்ளத்துல ஒரு அலைச்சி அப்புறம் பார்த்துக்குவோம், இப்பதான் வாங்கி சொல்லியிருக்கிறாங்க, நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம் கழிச்சு பள்ளிக்கு போவோமே அப்படின்னு சொல்லி டிவிக்குள்ளேயே உட்கார வச்சிருவோம் நம்மள. அப்புறம் பார்த்தா தொழுகை முடிஞ்சு போச்சா, சரி ரைட்டு, அப்புறம் போவோம். அப்புறம் ஆக நம்ம இப்போ போனால் பள்ளிவாசல் பூட்டி இருப்பாங்களே, யாரும் இருக்க மாட்டாங்களே, வீட்டில் தொழுதுருவோமா, அப்புறம் மறந்துட்டாங்க, படுத்து அப்படியே தூங்கிட்டேன். எப்படி கொண்டு போறான் பார்த்தீங்களா? சைத்தான் இப்படி ஒவ்வொரு அமல்களிலும் நம்மை அலட்சியப்படுத்தி தூரப்படுத்தி கொண்டே இருப்பான். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள், சைத்தான் மனித குலத்தினுடைய பகிரங்கமான எதிரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், நமக்கு பயங்கரமான எதிரி இந்த உலகத்தில் யார் தெரியுமா? சைத்தான் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கும் அவனுக்குமான அந்த போராட்டம் என்பது நம்முடைய மரணத்துடைய எண்டு வரைக்கும் இருக்கணும். சைத்தான் அப்படிதான் பார்க்கறான். நம்ம தௌஹீதுக்கு வந்தவன நமக்கும் அவனுக்குமான போராட்டம் முடிஞ்சு போச்சு, நம்ம நேர்வழி அடைஞ்சிட்டோம் அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நினைத்திருந்தால் நம்மிடத்தில் தொழுகை இல்லாமல் இந்த வாழ்க்கை இருக்குமா? ஒருத்தன் தர்காவுக்கு போறவன் தொழுகை இல்லைன்னா ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அவனுக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது. அவன் எப்படிங்க அல்லாஹ்வை போய் தொழுவ போறான்? அவன் வியாழக்கிழமை ராவானாக்கா அவன் நாகூருக்கும் ஏர்வாடிக்கும் போறவன் தானே. அவனை போய் பள்ளிவாசல்ல தொழுகையில நம்ம போய் கேட்கறதுல என்னங்க ஆச்சரியப்பட வேண்டியது இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் தௌஹீது பேசக்கூடியவர்களிடத்திலே தொழுகை இல்லாமல் போனதற்கு எது காரணம்? அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்கக்கூடாதுதானே. எங்க அந்த வணக்கம் போச்சு? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய உள்ளத்தில் சைத்தான் எப்படி ஊட்டி இருக்கிறான் தெரியுமா? பெரும்பாலானவர்களுடைய அமல்கள் கூட நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் கூலி வழங்குவதில் மிக கடுமையாக பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட் உள்ளத்தை வைத்துதான் தீர்மானிக்கிறான் கூலியை. அவனுடைய செயல்களை வைத்து அல்லாஹ் தீர்மானிப்பதில்லை. ஒரு சின்ன காரியத்தை ஒருவன் செய்கிறான், அது யாருக்குமே தெரியாது. அவன் செய்த அந்த காரியம் யாருக்குமே தெரியாது, ஆனால் அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹ் அந்த காரியத்திற்கு எப்படி தீர்ப்பளிக்கிறான் தெரியுமா? அவனுடைய உள்ளத்தை பார்த்து. ஒருவனை கூப்பிட்டு, இந்த அவர் கஷ்டப்படுறார், அவரிடத்தில் இந்த பணத்தை கொடுத்துரு, இந்த பொருளை கொடுத்துரு, நான் கொடுத்தேன்னு சொல்லிடாதன்னு நினைச்சு கொடுப்பார். ஆனால் அவர் கொடுத்தாருன்னு அவன் சொல்ல மாட்டான், அவன் கொடுத்துட்டு போயிடுவான். ஆனால் அதன் வழியாக அவர் பயனடைந்து மிகப்பெரிய நன்மையை அவர் சம்பாதித்துக் கொள்வார், நல்லதை அவர் அடைந்து விடுவார். ஆனால் அவர் கொடுத்தது யாருக்கும் தெரியாதுல்ல, உள்ளத்தை பார்க்கணும். அல்ல இவர் தானா, இந்த அப்துல் காதர் தான் கொடுத்தாரா, அல்ல அதுக்கு கூலி கொடுத்துறான். அவர் கொடுத்தது 10 ரூபாயா கூட இருக்கலாம், ஆனால் 1 கோடி ஒருத்தன் கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன்னு போஸ்ட் அடிச்சுட்டான்னு வச்சுங்க, பெருமை அடிச்சுட்டான்னு வச்சுங்க, இறைவன் அதற்கு கூலி தர மாட்டான். இறைவனுடைய கூலி வழங்கும் முறை கூட உள்ளத்தை பார்த்துதான் இறைவன் தீர்ப்பளிக்கிறான். அந்த அமல்களை அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறான் என்றால் நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்முடைய உள்ளத்தில் இப்படி எப்படி சைத்தான் ஊட்டி இருக்கிறான் தெரியுமா? எண்ணத்தை அமல் செய்யறதுல கூடுங்க, நம்ம இடத்துல எல்லாரும் சேர்ந்து செஞ்சா நம்ம செய்யணும். எல்லாரும் செய்யறானா அதை நான் செய்வேன், என்ன தியாகம் வேணாலும் நான் செய்யறதுக்கு தயாருங்கிற எண்ணத்தை நம்மளுக்கு சைத்தான் ஊட்டி இருக்கிறானா இல்லையா?
எப்படி ஊட்டி இருக்கிறான்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆனாக்கா எல்லாரும் வர்றோம் பள்ளிவாசலுக்கு. அசருக்கு வர்றானா? மகரிப்புக்கு வர்றாங்களா? இசாவுக்கு வர்றாங்களா? மக்கள் ஏன் வர்றதில்லை? பள்ளிவாசல்கள் ஜும்மாக்களில் நிறைகிற அதே பள்ளிவாசல்கள் மற்ற வக்துகளுக்கு ஏன் அங்கே நிறைவதில்லை? அப்ப அதெல்லாம் கடமை இல்லையா? ஜும்மா மட்டும்தான் கடமையா? ஏன் நிறைகிறது இல்லை? மனிதனுடைய உள்ளம் எப்படி அமலை பார்க்கிறது? இந்த அமலை கூட எல்லாரும் செஞ்சா நான் செய்யும். ஏன் வெள்ளிக்கிழமையான எல்லாரும் தொழுகைக்கு போயிடுவாங்க. என்ன அப்துல் காதரே கடை கூட்டலையா? ஜும்மாவுக்கு டைம் ஆயிடுச்சு உட்காந்துருக்கேன் கேட்டுருவானே. அவன் பக்கத்து கடைக்காரன் பூட்டிட்டான், நானும் பூட்டுறேன், அப்படி போறான். அதாவது பள்ளிவாசலுக்கு வராதும் தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு வர்றான். 1 மணிக்கு தொழு வச்சா கூட வருவான். ஏன்? பக்கத்து வீட்டுக்காரன் போறான்ல, அவன் கொண்டாட்டி பிள்ளையோட போறான், நானும் வர்றேன். 1 மணிக்கு தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவதற்கு வருகிறார்கள், ஃபர்லான தொழுகையை தொழுவதற்கு வருகிறார்களா? இஷா தொழுகைக்கு வந்துச்சு அந்த கூட்டம், ஏன் வரல? இஷா தொழுகை தான் ஃபர்லு, கடமை, கட்டாயம். அதை தொழுவதற்கு நம்முடைய உள்ளம் அங்கே முயற்சிக்கவில்லை, நம்முடைய உள்ளம் தூண்டவில்லை. ஆனா 1 மணிக்கு தொழுகிற தொழுகைக்கு வர்றான். ஏன் வர்றான்? எல்லாரும் வர்றான். எங்க அப்துல் காதர் காணுமே, இன்னைக்கு வரல தஹஜ்ஜுக்கு, நேத்து வரல தொழுகைக்கு, தஹஜ்ஜுக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்பாங்கல்ல. வந்துரு, தொழுகையை தியாகம், தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு வர்றான் தொழுகைக்கு. அப்ப நம்முடைய உள்ளத்தை எப்படி சைத்தான் வழிகெடுத்து இருக்கிறான்? தொழுகையில் கூட நம்மளை வழிகெடுத்து விட்டானா இல்லையா? அவன் பயங்கரமான புத்திசாலி, புரிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு தெரியும், இவனை போய் தர்காவுல போய் கையேந்திரானா இவன் கையேந்த மாட்டான், இவனை போய் நீ கூட்டுதுவா ஓதுறானா இவன் ஓத மாட்டான், இவனை போய் பாத்தியா ஓதுனா ஓத மாட்டான், இவனை போய் மோலது ஓதுனா ஓத மாட்டான், இவனை வந்து மதகபை ஏத்துக்கப்பானா ஏத்துக்க மாட்டான். அப்ப இவனை எப்படா வழி எடுக்கிறது அவனுக்கு தெரியும். நீ தௌஹீத்வாதி, உனக்கு என்னப்பா? அவன் தர்காவுக்கு போனா நீ தர்காவுக்கு போறியா? நீ வந்து சொர்க்கத்துக்கு சொர்க்கவாசிப்பா தௌஹீத்வாதினா? அப்படி என்று நம்மிடத்தில் இருந்து தொழுகையை பறித்து விட்டானா இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, இந்த தொழுகை என்பது சாதாரணமான விஷயமா? ஏன்னா நீங்க சைத்தானை பற்றிய எச்சரிக்கை நமக்கு ரொம்ப தேவை. அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. கடைசி மரணத்தினுடைய வரைக்கும் வழிகெடுப்பதற்கு பார்த்து கொண்டே இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைவுபடுத்துங்கள். எப்படி சம்பவம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், போர்க்களத்துக்கு போறாங்க. அங்க ஒரு சஹாபியுடைய அவருடைய நிலையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் மற்ற நபி தோழர்கள்லாம். எப்படிப்பா இவர் சண்டை போடுறாரு, எதிரியுடைய களத்துக்குள்ள போய் சண்டை போடுறாரு. அவர் போரிடுகிற முறையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கூட அச்சப்படாம பயப்படாம எதிரியுடைய களத்துல போய் சண்டை போடுறாரு, கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம அப்படி துணிவு மிக்க வீரராக நிற்கிறாரே, அப்படி என்று அவருடைய போர் முறையை பார்த்து, போர் திறமையை பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்படிலாம் ஆச்சரியப்படுறீங்கல்ல, அவர் நரகத்துக்கு போவாரு அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். எப்படிப்பட்ட ஸ்பாட் அது? அதாவது போர்க்களத்துக்கு வந்த ஒரு ஸ்பாட் அது. அந்த நபி தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர் நரகத்துக்கு போவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சும்மா சொல்ல மாட்டாங்களே. அப்படி என்ன இவர் நரகத்துக்கு போகக்கூடிய காரியத்தை செய்கிறார் என்று அவரை பின்தொடர்ந்து செல்கிறார்கள் நபி தோழர்கள். அவர் சண்டை போடுறார். ஒரு கட்டத்தில் எதிரியுடைய வாளால் தாக்கப்பட்டு அந்த வலியை அவரால் பொறுத்து கொள்ள முடியாமல், அந்த வேதனையை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் வாளை பூமியில ஊண்டி அது மேலே விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை செஞ்சா எங்கெங்க போகணும்? நரகத்துக்கு போயிட்டார். புரிந்து கொள்ளுங்கள், சைத்தான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அவர் என்ன மாதிரியான அமளி செய்ய வந்தவர் தெரியுமா? நம்மள மாதிரி அதாவது வியாபாரம் செய்யற இடத்துல இல்ல, அவரு கல்லாப்பட்டியில உட்காந்து காசு எண்ணிக்கிட்டுல, நம்மள மாதிரி டிவி முன்னாடி போய் உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு ஜாலியா இல்ல, நம்மள மாதிரி உறவினர்களுடைய விசேஷத்துக்கு அப்படியே பயண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நம்ம போறோமே அந்த மாதிரி இல்ல, நண்பர்களோட ஒரு முச்சந்தில உட்காந்து அரட்டடிக்கல. அவர் எப்படி தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் என்றால், இந்த உலகத்தில் இறைவன் பார்க்கிற மிகச்சிறந்த அமலாக இருக்கிற அந்த போரிடுகிற அந்த போர்க்களத்திலே பங்கெடுப்பதற்கு, நன்மையை கொள்ளையடிப்பதற்காக வருகிறார். அங்கே கொல்லப்படுவோம் என்று தெரிந்து வருகிறார். நாம் இறந்தாலும் இறைவனிடத்திலே நமக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்பதை தெரிந்து அந்த நன்மையை பெற வேண்டும் என்று ஒருத்தர் வர்றாரு. அங்க டச் அடிச்சானா இல்லையா சைத்தான்? அவர் வலி கெடுத்தானா இல்லையா? கொண்டு போய் தற்கொலை செஞ்சு இந்த வலியை உன்னால தாங்க முடியுமா? எப்படி வலிக்குது பாரு, இப்பயே மரணம் வந்துட்டுனா உனக்கு வலி போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த சைத்தான் அவரை தற்கொலையை தூண்டினானா இல்லையா? மரணம் வரைக்கும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில சைத்தானுக்கு நாம் இரையாகி இருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. அவன் சாதாரணமான ஆளா? உலகத்திலே மிகப்பெரிய ஜீனியஸ் யார் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி உலகத்தினுடைய அனைத்து பொருட்களின் பெயரையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் என்கிறான் அல்லாஹ். அப்படிப்பட்ட அறிவாளியாக இருக்கிற தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சைத்தான் வழிகெடுத்தானா இல்லையா?
சொர்க்கத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுத்தான்? அந்த மரத்தை நெருங்காதீங்கன்னு, அவ்வளோதான். அந்த மரத்தை போய் நெருங்குங்கிறது ஒரு ஆசை உணர்வுகளை தூண்டினான். அதை ஏன் நெருங்கக்கூடாது தெரியுமா? இப்படி அப்படிங்கிறான். அப்ப அவனுக்கு கட்டுப்பட்டு சைத்தான் வழிகெடுத்ததின் காரணத்தினால் அவர்கள் பூமிக்கு வந்தாங்கல்ல. அவ்வளவு பெரிய ஜீனியஸையே அவன் வழிகெடுத்துட்டான். நம்மெல்லாம் ஏமாத்துறோம். புரிந்து கொள்ளுங்கள், சைத்தானிடத்திலே நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள், சைத்தான் குறித்த ஒரு எச்சரிக்கை. சைத்தானுடைய பலம் நம்மிடத்தில் எப்பொழுது தெரியுமா அதிகரிக்கிறது? நம்மிடத்தில் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் சைத்தான் இருக்கிறான். இன்னும் ரத்த நாளங்களிலே சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். எப்போ அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்போ இந்த அப்துல் காதர் வழிகெடுக்கலாம், எப்போ மாட்டுவாரே, அப்படி பார்த்து கொண்டே இருப்பான் சைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சைத்தானுடைய பலம் எப்போ அதிகரிக்கும் தெரியுமா? எப்பையெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் அலட்சியம் ஏற்படுகிறதோ, அதாவது அற்பமாக ஒரு அமலை நீங்கள் கருதுகிறீர்களோ, இதெல்லாம் ஒரு அமலாப்பா, அப்படி அலட்சியம். அற்பமாக எந்த ஒரு விஷயத்தை நாம் நல்லறங்களை கருத ஆரம்பிக்கிறோமோ அப்பே அந்த இடத்தில் சைத்தானுடைய பலம் கூடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எப்படியெல்லாம் நம்மளை போட்டு நம்மளை பரட்டி இருக்கிறான். தொழுகையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு நம்ம வராத ஆள் லிஸ்ட் எடுத்தோம்னு வச்சுங்க, இவர்லாமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை தூங்க வச்சுட்டான் தொட்டில போட்டு. நபிகள் நாயகம் சொல்லல. ஏன் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, புரிந்து கொள்ளுங்கள், இந்த சைத்தானிடத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் இறந்து விட்டால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் நம்ம எந்த அமலை வேண்டுமானாலும் விட்டுவிடலாம், தொழுகையை மட்டும் விட்டுவிடக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். நீங்க நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் எவ்வளவு முஸ்தீப் எடுக்கிறான், அவனுடைய தூக்கத்தை தியாகம் பண்றான், 4 மணிக்கே எந்திரிக்கிறான் சகர் வைக்கணும்னு சொல்லி. அப்ப சகர் வைக்கிறதுக்கு அவன் மனைவி அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு சமைக்கிறாங்க. இப்படி அவர்கள் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு பாடுபடுகிறார்கள் இல்லையோ, பகல் முழுவதும் பட்டினி இருக்க அந்த அமலுக்கு. இதெல்லாம் எப்ப? முதல்ல தொழுகை தான். புரிந்து கொள்ளுங்கள், ஒருவன் இஸ்லாத்திற்கு வந்தால் அவனுக்கு முதல் கடமையாக எது இருக்கிறது? நம்ம இஸ்லாத்துக்கு வர்றது கலிமா சொல்றதுதான். அந்த கலிமாவை ஒருத்தன் சொல்லிட்டானா அவனுக்கு முதல் கடமை என்ன? தொழுகை தான். இனி எதை கால வச்சியோ இஸ்லாத்துக்குள்ள அதனுடைய முதல் கடமையை நாம் நிறைவேற்றுகிற மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நோன்பு என்ன மாதிரி வைக்க 30 நோன்பு கரெக்டாக வச்சிருவேன், பிரயாணத்தில் வச்சிருவேன், ஹஜ்ஜுக்கு போனால் அங்கே வச்சிருவேன், ஆஸ்பத்திரியில் நோயாளியாக இருந்தால் கூட ஜுரம் அடித்தா கூட வச்சிருவேன். அதெல்லாம் அடுத்தது தொழுகை அவன்கிட்ட. இஸ்லாம் அதானங்க சொல்லுது, அந்த தொழுகையில் நம்மை எப்படி தூரமாக்கி இருக்கிறான் இந்த சைத்தான். புரிந்து கொள்ளுங்கள், எவ்வளவு நம்மை அடிமையாக்கி வைத்திருக்கிறான் இந்த விஷயத்தில். அதை நம்மள்ட்ட இருந்து பறிச்சுட்டான். அது சாதாரணமான அமலாது. நம்ம எப்படி இஸ்லாத்தை புரிந்து வைத்திருக்கிறோம், அது ஒன்று அலட்சியப்படுத்துகிற ஒரு அமலாது. புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, மறுமை நாளில் மனிதர்கள் எழுப்பப்பட்டு அவனுடைய வாழ்க்கை குறித்து இறைவன் விசாரிப்பான். நம்முடைய வாழ்க்கை குறித்து இறைவன் விசாரிக்க. எல்லாரும் டெத்தாகும் ஒரு காலத்தில், இறந்து போன பிறகு அல்லாஹ் எழுப்புவான். எல்லாரும் எழுப்பி விசாரிக்கக்கூடிய அந்த தளத்தில் நின்று அல்லாஹ் விசாரிப்பான், விசாரணை நடத்துவான். இறைவன் விசாரிக்கிற பொழுது நம்மிடத்தில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி என்ன? நீ எப்படி ஆடை அணிஞ்ச, எப்படி சம்பாதிச்ச, எப்படி பொருளை கொடுத்த, உன்னுடைய மனைவி இடத்துல எப்படி நடந்துக்கிட்ட, உன்னுடைய தாயிடத்தில் எப்படி நடந்துக்கிட்ட, நீ நோன்பு வச்சியா இல்லையா, ஹஜ்ஜு பண்ணியா இல்லையா, அதெல்லாம் அப்புறம். முதல் கேள்வி என்ன தெரியுமா? தொழுகை குறித்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தோழர்களே, இது எப்படிப்பட்ட அமலாக இறைவனிடத்தில் பார்க்கப்படுகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் அதில் தூக்கி நம்மளை அடிச்செறியறான். யாரு? சைத்தான். சாதாரணமான ஆள் கிடையாது அவன். அல்லாஹ் பார்க்கிற மிகச்சிறந்த அமலாக பார்க்கிற இந்த தொழுகையை நம்மிடத்தில் இருந்து பறிக்க முடிகிறது என்றால் எவ்வளவு இடம் கொடுத்துட்டோம். இது சாதாரணமான அமல் அல்ல. மறுமை நாளில் இதுதான் முதலாக கேட்கப்படும் அடியார்களிடத்தில், நீ தொழுதியா, உன்னுடைய தொழுகை என்ன என்று அவனிடத்திலே கேட்கப்படுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம் குறித்து சொல்கிறார்கள். அந்த கேள்விக்கு அவன் சரியாக பதிலளித்து விட்டால் எல்லாத்துக்குமே அவனுக்கு சரியாயிடும், எல்லாத்துக்கும் ஈஸியாக பதில் சொல்லிடுவான். அந்த கேள்விக்கு அவனால் பதிலளிக்க முடியாமல் போயிட்டுச்சுன்னா எல்லாமே நாசமாயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் எல்லா விஷயங்களிலும் நஷ்டமடைந்தவனாக ஆகிவிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் அப்போ சீர்கற்றும் எல்லாம். அப்போ நான் தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒரு அமல். இது அந்த அமலை நம்மளை தூக்கிட்டான் நம்மள்கிட்ட. நமக்கும் அவனுக்குமான யுத்தம் என்னை அலட்சியப்படுத்தி நீ தொழுகையிலிருந்து தூரமாக்குறியா? இந்த தொழுகை நம்ம இடத்தில் எப்படி அவன் பறித்திருக்கிறான். ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்குமான வித்தியாசம் என்னங்க? என்ன வித்தியாசம்? இஸ்லாத்தையே நம்ம இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, இஸ்லாத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் எல்கேஜி தான். புரிஞ்சுங்க, ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்குமான வித்தியாசம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகை என்கிறார்கள்.
ஒருத்தன் தொழுதா ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்தால் களிமா சொன்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டான், களிமா சொல்லாதவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே நிற்கிறான். இப்போ ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கும் வராதவனுக்குமான வித்தியாசம் என்ன என்றால் தொழுகை என்றார்கள். ஒருவன் தொழுவதை வைத்துத்தான் அல்லாஹுடைய பார்வையில் முஸ்லிமாக அல்லாஹ் பார்க்கிறான். அவன் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறான் சரியா அப்படின்னு அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் அந்த தொழுகை நம்மிடத்தில் இருக்கிறது. நம்ம எப்படி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? பெயரை நம்ம இஸ்லாமிய பெயராக இருந்த ஓகே, நம்முடைய தோற்றங்களை வைத்து இஸ்லாமியர் என்று அறியப்பட வேண்டும் என்று நம்முடைய விஷயம் இருக்குது, அவ்வளவுதான். நம்முடைய ஆடையை வைத்து நம்ம இஸ்லாமியனாக அறிகிறாங்களா? ஓகே, அவங்க ஹிஜாப் போட்டிருந்தா முஸ்லீம், அவ்வளவுதான். அப்படியா? ஹிஜாபு போடலான இறைவனுடைய பார்வையில் முஸ்லீம், ஹிஜாபு போட்டிருந்தா தொழுவ இருக்காங்க. இறைவனுடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கை முஸ்லிம் என்கிற அடிப்படையில் கழிக்கப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் அப்படிதானே பார்க்கிறான். இந்த வேறுபாடை வேறுபடுத்தி காட்டுகிற வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? தொழுகை பேட்டில் இப்போ எப்படி இறைவன் பார்க்கிற அந்த அமல் நம்மிடத்தில் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. இது இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த தொழுகையை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். தொழுகையே சுன்னத்து ஃபர்ல் ரெண்டு இருக்குது. அதை கடமையான தொழுகை பள்ளிவாசலில் தொழுகிறோம், சுன்னத்தை வீட்டில் தான் நீங்கள் தொழுகணுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். தொழுகையில் சிறந்த தொழுகையை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்களிடத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஃபர்லான தொழுகையை தவிர மற்ற சுன்னத்து தொழுகையை வீட்டில் தொழுவதுதான் சிறப்பு என்கிறார்கள். ஏன் வீட்டில் தொழுவ சொன்னாங்க தெரியுமா? அப்பதான் உன்னுடைய மனைவிக்கு தெரியும் தொழுவா, உன்னுடைய குழந்தைக்கு தெரியும் தொழுவார்கள், உன்னுடைய தாய் தந்தையருக்கு தெரியும் தொழுவார்கள். அந்த தலைமுறையே தொழுகக்கூடிய தலைமுறையாக உன்னால் உருவாக்க முடியும். அப்ப நம்ம தொழுகை எவ்வளவு சிறப்பிக்கிறார்கள். உங்களுடைய இல்லங்களை கபர்களாக ஆக்கி விடாதீர்கள். கபரில் போய் தொழ முடியாது, அப்போ வீட்டில் தொழுவுங்கிறாங்க சுன்னத்தான தொழுகை. உனக்கு ஒரு தேவை இருக்குதா, தொழுவு போய் அல்லாட்ட தொழுதுட்டு கேளு. இன்னும் சொல்வதாக இருந்தால் தொழுகை என்பது இறைவன் எப்படி அருள் நிறைந்ததாக வைத்திருக்கிறான். இறைவன் எப்படி அருள் நிறைய அந்த அருளை பறித்து விட்டானே சைத்தான் நம்மிடத்தில் இருந்து. எப்படி பறிச்சுட்டான்? என்ன மட்டும்தான் இருக்கு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. வணங்கணுமா? பறிச்சுட்டான், தூக்கிட்டான். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் நெருக்கமான இடம் எது தெரியுமாங்க? எந்த இடம்? தொழுகையில் சஜிதாவில் இருப்பதுதான் இறைவனுக்கும் அடியானுக்கும் நெருக்கமான இடம் என்றார்கள். நம்ம உலகத்தில் எவ்வளவு விஷயங்களில் ஈடுபட்டாலும் அந்த இடம் இருக்குது, அடியானுக்கும் இறைவனுக்கும் நெருக்கமான இடம் அது. அந்த இடத்துல எவ்வளவு நம்ம இறைவனிடத்தில் பிரார்த்தனை கேட்க வேண்டிய இடம். அந்த இடத்தில் தொழுதாதான் நீ கேட்க முடியும். தொழுகை இல்லைன்னா எங்க பிரார்த்தனை கேட்கறது? நீ பள்ளிவாசலுக்கு அந்த சஜிதால இருந்தாலும் முதல்ல கேட்க முடியும். நீங்க ஜமாத்தாக தொழும் பொழுது கூட உங்களுக்கு துவா செய்வதற்கான வாய்ப்பு குறைவா இருக்கும். நீங்க சுன்னத் தொழும் பொழுது உங்களுடைய தேவைகளுக்கு நீங்க தொழும் பொழுது எவ்வளவு கஷ்டங்களே அந்த சஜிதால இருந்து அழுது அல்லாஹ்விடத்தில், என்ன நெருக்கமான இடம் அது. அந்த இடத்தை நாம் பயன்படுத்த. உலகத்தில் அவ்வளவு பிரச்சனைகளில் நாம் இருக்கிறோம், அவ்வளவு தேவையுடையவர்களாக இருக்கிறோம். யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படி நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு, ஒரு மூமினுக்கு கூட அல்லாஹுக்கும் நமக்கும் மிக நெருக்கமான இடமாக இருக்கிற அந்த சஜிதால உட்கார்ந்து நம்ம கேட்போமே அப்படின்னு அவனுக்கு தோணலையே. ஏன்? சைத்தான் தூக்கிட்டான், சோம்பேறித்தனத்தை நமக்கு தருகிறான். எப்படியெல்லாம் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ண வைக்கிறான் பாருங்க. வரதட்சணை திருமணத்தில் கலந்துக்க, அவன் பெரிய புத்திசாலி. அவன் இதுல எல்லாம் அவனை வழி எடுக்க முடியாது. வரதட்சணைப்பா ஓகே பிரச்சனை இல்லை, ஊர் அதெல்லாம் நம்ம ஒத்து போயிடும் போ, அப்படியே ஒன்று ஒன்றா கொண்டு போய் வச்சிருவான். தொழுகை தான் நான் பார்த்துக்குவோம் நம்ம சாதாரணமான ஒரு அமலாக. அல்லாஹ் இந்த அமலுக்கு அவ்வளவு பெரிய கூலியை தருகிறான். மறுமையில ஒரு மனிதன் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்கு இந்த தொழுகையில் நிறைய அமல்களை நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு ஒருத்தர் 12 ரக்காயத்துகள் சுன்னத்தான தொழுகையை ஒருவர் தொழுது விட்டால் அவருக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் மாளிகை தருகிறான். இந்த உலகத்தில் உங்களால் வீடு கட்ட முடியல, பில்கேட்ஸ் மாதிரி நீங்கள் வீடுனா ஒரு கூரை வீடு நினச்சிடாங்க. இந்த ஊர்லேயே பெரிய வீடு இருக்குது அந்த மாதிரி நினச்சிடாங்க. பில்கேட்ஸ் வச்சிருக்க வீடு இருக்கா உங்கள்கிட்ட? அதானி அம்பானி கட்டின மாதிரி வீடு உங்கள்கிட்ட இருக்கா? கிடையாது. மறுமையில் அதையெல்லாம் தாண்டின அம்பானி பில்கேட்ஸ் 1000 பில்கேட்ஸை தாண்டின மாதிரி, லட்சம் பில்கேட்ஸ் எப்படி வீடு கட்டுவான், அதெல்லாம் தாண்டின மாதிரி ஒரு மாளிகை அல்லாஹ் தருவான். அந்த வீடை நம்மால் கட்ட முடியும். இப்ப இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் 12 ரக்காயத்துகள் சுன்னத்தான தொழுகையை எவர் ஒருவர் தொடர்ந்து நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமையிலே சொர்க்கத்தில் மாளிகையை தருகிறான். அதை இழந்துட்டோமா? நம்முடைய 40 வருஷம் போச்சு, முடிஞ்சு போச்சு. அதை இழக்கிறதுக்கான எவ்வளவு சைத்தான் நம்மளை போட்டு உள்ள கலப்பித்தான் பார்த்தீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தான தொழுகையை தொழுது விட்டு அவர் உலகத்தில் அடுத்த நம்முடைய காரியத்துக்கு போடுவோம்ல,
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அவர் வெற்றி அடையக்கூடிய அவருடைய காரியங்கள் எல்லாமே ஈஸி ஆகிடும், அவர் சுறுசுறுப்பாக அன்றைய நாள் முழுவதும் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதை இழந்துட்டோமா? புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லுகருடைய முன் சுன்னத்தையும் பின் சுன்னத்தையும் யாரு தொடர்ந்து தொழுகிறாரோ அவருக்கு நரகம் தடுக்கப்பட்டு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹராமாக்கப்பட்டு விட்டதுன்றாங்க ரசூலுல்லாஹ். நம்ம நரகத்துக்கு போகக்கூடாதுதானே இன்னைக்கு இவ்வளவு முஸ்லீம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த லுகருடைய முன் சுன்னத்தையும் பின் சுன்னத்தையும் சேர்த்து தொழுதா முடிஞ்சு போச்சுல, நரகம் தடுக்கப்பட்டுச்சுல, அப்போ சொர்க்கத்துக்கு போவாருன்னு அர்த்தம். அப்போ அதை நம்ம சைத்தான் நம்மளை வழிகெடுத்துட்டானா? எப்படியெல்லாம் சைத்தான் நம்மை வழிகெடுக்க முடியுமோ அத்தனை வழியிலும் இந்த தொழுகையில் மட்டும் ரொம்ப. ஏன்னா ஒருவனிடத்தில் இந்த அமல் என்பது மனிதர்களாக இருக்கிற நாம் அலட்சியப்படுத்துகிற அமல்களில் ஒன்றாக நீங்கள் கருதி விடாதீர்கள். இது எப்படிப்பட்ட அமல் தெரியுமா? திருமறை குர்ஆன் சொல்லுங்க இந்த அமலை பற்றி. தொழுகை என்பது மானக்கேடான பாவமான காரியங்களை விட்டும் தீமைகளை விட்டும் உங்களை தடுக்கும் என்று சொல்கிறது. அது ஒரு மிகப்பெரிய கேடயம். அது இந்த உலகத்தில் தீமை செய்யாமல் நம்ம இருக்கும். தொழுகை நம்ம இடத்துல இருந்தால் தீமை செய்ய மாட்டான். ஏன் செய்வான்? செய்யாமல் இருக்க மாட்டான். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் உறுத்திக்கிட்டே இருக்கும். அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணிட்டு, அடுத்தவனுடைய பொருளை திருடிட்டு, மோசடி பண்ணிட்டு நம்ம போய் தொழுகையில் எப்படி நிற்கிறது, இந்த பாவத்தை செஞ்சுட்டு எப்படி போய் இந்த தொழுகையில் நிற்கிறது, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, அவனை உறுத்தும். பாவத்தில் இருந்து தீமையில் இருந்து அவனை தூரமாக்கும் இந்த தொழுகை. நல்லவனாக, இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை உடையவனாக, சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடியவனாக, சமுதாயம் அநீதி இழைக்கப்படுகிற பொழுது அதற்காக குரல் கொடுக்கிற நல்ல மனிதனாக அவனை வாழச் செய்யும் இந்த தொழுகை. இறையச்சவாதியாக, இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக வாழச் செய்யும் இந்த தொழுகை. இஸ்லாமிய கருத்துக்களை மக்களிடத்திலே பரப்புகிற சீர்திருத்தவாதியாக வாழச் செய்யும் இந்த தொழுகை. அந்த தொழுகை நம்மிடத்தில் இருக்கிறதா? அவ்வளவு சிறந்த அமலாக அது இருக்கிறது. அந்த அமலை நம்மிடத்தில் இருந்து சைத்தான் பறித்து விடுகிறான். புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப கவனமாக இந்த சைத்தான் இடத்தில் இருக்க வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால், மறுமை நாளில் நமக்கு சூரியன் பக்கத்தில் வந்துடும். அந்த விசாரிக்கக்கூடிய அந்த நாளை நம்ம எல்லாருமே அடைய போறோம். நம்ம எவ்வளவு ஆதாள பாதாளத்தில் கொண்டு போய் சைத்தான் தள்ளியிருக்கான்னு புரிஞ்சுங்க. அந்த மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது சூரியன் ஒரு மைல் தூரத்தில் நிற்கும் தலைக்கு மேல. அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் வேர்வையில் ஒருத்தன் ஆறு மாதிரி வேர்வை ஓடிட்டு இருக்கும். அந்த விசாரணை நாள் முழுவதும் ஒருவனுக்கு தாகம் எடுக்காமல் இருப்பதற்கு கௌசர் என்கிற தடாகம் வழங்கப்பட்டிருக்கும். அந்த தடாகத்திலே நீரெந்தத்துவாக மக்கள் வருவார்கள். அப்படி வரும்பொழுது தன்னுடைய உம்மத்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள் தெரியுமா? அந்த தடாகம் இப்பொழுது இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த தடாகத்திலே நீர் அருந்தி விட்டால் அவர்களுக்கு தாகம் விடாது. அந்த தடாகத்திலே நீர் அருந்துவதற்காக மக்கள் வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்து என்பதை எப்படி அறிந்து கொள்வார்கள்? ஒளிவின் அடையாளத்தை வைத்து. அந்த அடையாளம் நம்மிடத்தில் இருக்குமா? இன்னைக்கு மௌத்தா போனா 2 மணி நேரத்தில் டெத் ஆயிட்டோம்னு வச்சுங்க, அந்த அடையாளம் நம்மிடத்தில் இருக்குமா? அதுக்கப்புறம் மௌத்தா போன பிறகு தொழுவ போறோமா? புரிந்து கொள்ளுங்கள். ஒளி செஞ்சா நீங்க தொழுவைக்கு வந்தாலும் ஒளி செய்ய போறோம். பிரகாசமாக சிலருடைய முகங்கள் இருக்கும். ஒளிவில் ஏற்படுகிற அந்த பிரகாசங்கள் நம்முடைய முகத்திலே இருக்குமா? புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. இந்த தொழுகை என்பதை நமக்கு ரொம்ப முக்கியமானது. சைத்தான் சாதாரணமானவன் அல்ல, அவன் வழிகெடுத்து கொண்டே இருப்பான். மனித சமுதாயத்தை வழிகெடுப்பதற்காகவே வந்திருக்கிறான். இறுதி வரை மனித சமுதாயத்தை வழிகெடுப்பதிலே குறியாக இருப்பான். அதனால் அவனுடைய அந்த வழிகேட்டி நாம் வீழ்ந்து விடாமல், அவனுக்கும் நமக்குமான யுத்தம் அந்த மரணத்தினுடைய எண்டு வரை இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் சைத்தான் வர்றானா, நீ ஜெயிக்கிறா நான் ஜெயிக்கிறான்னு பார்ப்போமா அப்படின்னு அவனை சண்டையிட்டு அவனை எதிர்த்து நாம் வெற்றி அடையக்கூடிய மனிதர்களாக அமல்களை நாம் செய்ய பழகி கொள்ள வேண்டும் தோழர்களே. அந்த அமல்கள் இறையச்சத்தினுடைய அடிப்படையிலே அப்பொழுதுதான் அமையும். சைத்தானுக்கு நமக்குமான அந்த சண்டை நடக்குதுன்னா, நான் ஜெயிரம் பாருன்னு நம்ம செய்யும் பொழுது அது இறையச்சத்தின் அடிப்படையிலே அந்த அமல்கள் அமைந்துவிடும். அப்படிப்பட்ட நன்மக்களாக இந்த உலகத்திலே இறைவனுக்கு கட்டுப்பட்டு சைத்தான் என்கிற எதிரியை அறிந்து அவனுக்கு முழுமையான எதிரியாக சைத்தான் நம்மை பார்த்தால் விரண்டோடுகிற ஒரு மனிதராக இந்த உலகத்திலே வாழுகிற நன்மக்களாக உங்களையும் என்னையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கியருள்வானாக.